ஹாய் வீவர்ஸ், நியூமராலஜி பேஸில் ஐபிஎல்லுடைய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 40வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் லக்னோ சூப்பர் ஜியன்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் மோதுறாங்க. ஏப்ரல் 22 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி நைட்டு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நேற்று மேட்ச் ப்ரெடிக்ஷன் பார்த்தோம்னா நேற்று ஜிடி vs கேகேஆர் மேட்ச்சு. நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆயிருந்துச்சு. 10 பேர் பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் வந்திருந்தாங்க. நம்ம கொடுத்ததில் பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தி மட்டும்தான் மிஸ்ஸு. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாருமே ட்ரீம் டீம் வந்திருந்தாங்க. டெலகிராம் சேனல் செக் பண்ணி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும். கேப்டன் வைஸ் கேப்டனோடய சேர்த்து பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க. நேற்று பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் டாஸ் போட்டதுக்கப்புறம் டீம் கொடுத்தப்போ நான் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார் போட்டிருப்பேன். அப்படி ஸ்டார் போகிறனால பார்த்திங்கன்னா அவங்களாம் கண்டிப்பாக ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுவாங்க. ஒரு நல்ல பாயிண்ட் எடுப்பாங்கன்னு அர்த்தம். அதாவது கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு பாயிண்ட் எடுப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ எப்போயுமே அதெல்லாம் நல்லா பார்த்து டீம் போடுங்க. நேற்று ஸ்டார் போட்ட பிளேயர்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷாருக் கான் டிவாட்டியை மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணலை. ஏன்னா அவங்க இறங்கினதே பார்த்திங்கன்னா கடைசி ஓவரில் தான். கடைசி ஓவருங்கிறப்போ அதுக்கப்புறம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. நேற்று டாப் ஆர்டரே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. நேற்று மேட்ச் முடிஞ்சப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்மால் லீக்ஸ்லாம் க்ளீன் ஸ்வீப் அடிச்சிருந்தீங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனல் அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ நேற்றுலாம் ஸ்மால் லீக்ஸு நம்ம கொடுத்ததை பார்த்து போட்டிருந்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளீன் ஸ்வீப் அடிச்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு கான்டெஸ்ட்டில் கூட தோற்றுருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இருந்துச்சு நம்ம டீமு. கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா நேற்று இந்த ஃபஸ்ட் இடம் கூட வந்திருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் கொடுத்த பிளேயர்ஸில் எத்தனை பேர் கொடுத்தனோ அத்தனை பிளேயருக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா அந்த ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் வந்திருந்தாங்க. ரசல் பார்த்திங்கன்னா வந்திருந்தார். அவரை நான் மெயினான பிளேயர்ஸை கொடுக்கல, டீசனில் கொடுத்துருந்தேன். அவர் பார்த்திங்கன்னா வந்திருந்தார். அவரே நம்ம உள்ளே கொண்டாந்துருக்க முடியும். ஆனால் பார்த்திங்கன்னா சமீபத்திய மேட்சஸில் அவருக்கு ஓவரே கொடுக்கல. ஒன்லி பேட்டிங் மட்டும் தான் வராரு. ஸோ ஒன்லி பேட்டிங் வரப்போ அவர்கிட்ட ஒரு டீசனான பெர்ஃபார்மன்ஸ் தான் எதிர்பார்க்க முடியும்னு நான் அவர் டீசனில் கொடுத்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா நேற்று மேட்ச் திடீர்னு பார்த்திங்கன்னா அவருக்கு ஓவர் கொடுத்துட்டாங்க. ஸோ விக்கெட் எடுத்துட்டார். ஸோ விக்கெட் எடுத்தனால பேட்டிங்கில் ரன் அடிச்சனால பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா ட்ரீம் டீமுக்குள்ளே நேற்று வந்துட்டார். நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் அவரோட டீமை அனுப்பிச்சிருந்தார். அவர் டீம் போட்டிருக்காரு நான் கொடுத்ததை பார்த்து. அதில் பார்த்தீங்கன்னா ரசலை மட்டும் எடுக்காமல் விட்டுருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு 4 கோடி மிஸ் ஆயிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா 10 பேர் ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் எடுத்துட்டார். அந்த ஒரு ஆள் ரசலில் மிஸ் பண்ணியிருக்காரு. அதனால் மட்டும் பார்த்தீங்கன்னா அவரால் ஜெயிக்க முடியாது போச்சு. இன்னும் நிறைய பேர் ஸ்மால் லீக்ஸ் டீம்ஸ் அனுப்பிச்சிருந்தீங்க. கான்டெஸ்ட்டோடு சேர்த்து அனுப்பிச்சிருந்தீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் எத்தனை பேர் வின் பண்ணிங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் எப்போயுமே பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்சுக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்குன்னே ஒரு குரூப் இருப்பாங்க. எல்லா மேட்ச்சுமே ஒர்க் ஆகாததெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இவருக்கு ஒர்க் ஆகலை, இவர் கொடுத்தது நீங்கள் விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த குரூப்பெல்லாம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே போனாங்கன்னே தெரில. நேற்று மேட்ச்சில் ஒருத்தர் கூட இப்போ வரைக்கும் கமெண்ட் பண்ணலை. நீங்களாம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நல்லா இல்லாதப்போ கமெண்ட் பண்ணிங்க. இப்போ நல்லா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாரையுமே காணோம். இப்போ ப்ரெடிக்ஷன் கரெக்டாக வரும் பட்சத்தில், அதாவது 9 பேர் 10 பேர்கிட்ட கரெக்டாக சொல்கிறப்போ ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஆனால் ஒரு சில நாள் ப்ரெடிக்ஷன் சரியாக போகாது. அன்றைக்கி மட்டும் அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. இப்போ எப்படி அமைதியாக இருக்கீங்களோ அதே மாதிரி அப்போயும் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எப்பயுமே நான் நியூ பிளேயர்ஸ் யாராவது அதை அப்டேட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரை அப்டேட் பண்ணியிருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீமுக்குள்ளே வந்திருந்தார். நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜிடி மேட்ச்சில் நம்ம வாஷிங்டன் சுந்தர் சொல்லியிருந்தேன். வாஷிங்டன் சுந்தர் பந்து போட்டால் கண்டிப்பாக 1லேருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பார்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தார். அவரும் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துட்டார். ஸோ எப்போவுமே நான் வீடியோவில் சொல்கிறத தெளிவாக கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் சேனலில் டாஸ் போட்டதுக்கப்புறம் நான் என்னென்ன கொடுக்குறேன், என்னென்ன சொல்கிறேங்கிறத தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களாலே நல்லா வின் பண்ண முடியும். இது கிராண்ட் லீக் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளில் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஸ்மால் லீக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்போயுமே ஸ்மால் லீக்கும் போடுங்க, கிராண்ட் லீக்கும் போடுங்க. கிராண்ட் லீக் என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிடலாம். ஆனால் அந்த ஸ்மால் லீக்லாம் பார்த்தீங்கன்னா எப்போயுமே நல்லா ஜெயிக்கலாம் நம்ம ப்ரெடிக்ஷன் பார்த்து போட்டிங்கன்னா. இப்போ இன்றைக்கி மேட்சை பற்றி பார்க்கலாம். ஆனால் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் பயங்கரமாக ஒர்க் ஆகிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும், கம்மியாக தான் வரும். ஸோ அது எப்படின்னு பார்த்துக்கங்க. ஏப்ரல் 22 பார்த்தோம்னா 4-8 காம்பினேஷன், அதாவது ராகுவும் சனியை சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கல. ஃபஸ்ட்டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தோம்னா மிச்சல் மார்ஸு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர்கிட்ட ஒரு 30+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா எய்டன் மார்க்ரம். இந்த மேட்ச்சும் அவர் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு நிக்கோலஸ் பூரன் இந்த மேட்ச் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிக்கோலஸ் பூரன் ஒரு 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். நல்லா அதிரடியாக விளையாடுவார் இந்த மேட்ச்சு. அடுத்ததாக பார்த்தோம்னா ரிஷப் பண்ட் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ஒரு ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்கிற பொறுத்து இது மாறும். நான் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் பதனையும் அவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். செகண்ட் பேட்டிங் பிடிக்கும் பட்சத்தில் ஆயுஷ் பதனை நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அடுத்து பார்த்தோன்னா டேவிட் மில்லர் ஒரு 25 ரன்ஸ் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம்.
அடுத்து பார்த்தோம்னா அப்துல் சமாது அவர் கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா ஷார்துல் தாக்கூர் 1லேருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து பிரின்ஸ் யாதவ் 1 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து டிக்வேஸ் சிங் ரதி 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரவி பிஸ்னாய் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆவேஸ் கான் அவரும் 2 விக்கெட் வந்து எடுப்பார். நெக்ஸ்ட்டு டெல்லி கேபிட்டல்ஸில் வந்து பார்த்தோம்னா அபிஷேக் போரல் அவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக வந்து இருக்கும். ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்கை பொறுத்து கொஞ்சம் விளாட்றதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. நான் அதை வந்து டெலகிராம் சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். அடுத்து பார்த்தோன்னா கருண் நாயர் அவர் வந்து ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்தது கேஎல் ராகுல் ராகுல்கிட்ட வந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஓரளவு ஒரு ட்ரீம் டீம் வரதுக்கான பாயிண்டை வந்து எடுத்துருவார். அடுத்து பார்த்தோம்னா அக்ஷர் பட்டேல் பேட்டிங்கில் வந்தாருன்னா ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. பவுலிங் போடும் பட்சத்தில் 1 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து பார்த்தோம்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு இந்த மேட்ச்சு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்தது அசுதோஷ் சர்மா கடைசியில் வரும் பட்சத்தில் ஒரு நல்ல ரன்ஸ் வந்து அடித்து கொடுப்பாரு. அடுத்து விப்ராஜ் நிகம் இந்த மேட்ச் அவருக்கு வந்து சூப்பராக வந்து இருக்கும். அவர்கிட்ட 2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க, விப்ராஜ் நிகத்துக்கு ஓவர் வந்து கொடுக்கணும். ஒரு சில மேட்ச் அவருக்கு 1 ஓவர் கொடுத்து வந்து நிப்பாட்டிட்டாங்க. பவர் பிளே கூட ஸ்பின்னர் போட்டால் எப்பயுமே அடி தான் வந்து வாங்குவாங்க. பவர் பிளேயில் மட்டும் ஒரு ஓவர் வந்து கொடுத்துட்டு அங்கே அந்த அவர் ஓவரை வந்து அடித்தோன்னா அதுக்கப்புறம் ஓவர் கொடுக்க மாட்டுறாங்க. இது வந்து பெரிய முட்டாள்தனம். நிறைய கேப்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த தப்பு வந்து பண்ணுறாங்க. ஒரு பவுலருக்கு பவர் பிளேக்குள்ளே ஓவரை கொடுத்து அவர் அடி வாங்க விட்டுட்டு அடுத்து வந்து ஓவர் கொடுக்க மாட்டுறாங்க. எப்பயுமே பார்த்திங்கன்னா பவர் பிளேவில் வந்து யார் போட்டாலுமே அடி விழுகும். ஸோ பவர் பிளேயை வச்சு வந்து ஒரு பவுலர் வந்து முடிவு பண்ணவே வந்து கூடாது. அவங்களுக்கு தாராளமாக ஓவர் கொடுக்கணும். ஓவர் கொடுக்கும் பட்சத்தில் விக்கெட்ஸ் வந்து எடுப்பாங்க. ஆனால் அது வந்து யாருமே வந்து பண்ணுறதில்ல. அக்ஷர் பட்டேலும் அப்படி தான் பண்ணுறாரு. முக்கியமாக சொல்ல போனோன்னா கில் அதுக்கு மேலே வந்து பண்ணுவார். சாய் கிஷோருக்கு ஓவரே கொடுக்க மாட்டார். கடைசியில் கொண்டு கொடுப்பார் எல்லா விக்கெட்டும் போனதுக்கப்புறம். விப்ராஜ் நிகம் வந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அவருக்கு வந்து நல்லா வந்திருக்கும். பேட்டிங் வந்தாலுமே நல்ல ரன்ஸ் வந்து அடிப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து அவரை ரொம்ப டவுனாக வந்து இறக்குறாங்க. ஸோ எப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து டொனோவன் பெரேரா பேட்டிங் வரும் பட்சத்தில் ஒரு 20 ரன்னும் பவுலிங் போட்டார்னா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது மிச்சல் ஸ்டார்க்கு 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. குல்தீப் யாதவும் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பார். அதுக்கு மேலே கூட வந்து எடுக்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா மோகித் சர்மா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முகேஷ் குமாரும் 1 விக்கெட் வந்து எடுப்பார். இப்போ 2 டீம்லையும் சேர்த்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ மிச்சல் மார்ஸ், எய்டன் மார்க்ரம், நிக்கோலஸ் பூரான், ஷார்துல் தாக்கூர், ரவி பிஸ்னாய், ஆவேஸ் கான், கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், விப்ராஜ் நிகம், மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ். இந்த விப்ராஜ் நிகமுக்கு வந்து ஓவர் வந்து கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சுன்னா அவரை வந்து நீங்கள் ட்ரீம் டீமில் கழட்டி விட்டுடலாம். அதுக்கு பதிலாக அசுதோஷ் சர்மா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் வந்து ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ அபிஷேக் போரல், கருண் நாயர், முகேஷ் குமார், டிக்வேஸ் சிங் ரதி, டேவிட் மில்லர், ரிஷப் பண்ட் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அப்புறம் நல்லா வந்து கேட்டுங்க, இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனான ப்ரெடிக்ஷன் தான். எந்த டீம் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க, எந்த டீம் வந்து செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கிறத பொறுத்து இந்த ப்ரெடிக்ஷனில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். இது எல்லாமே நான் வந்து டாஸ் போட்டதுக்கப்புறம் 7 மணிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ டெலகிராம் சேனலில் இன்னும் யார் வந்து ஜாயின் பண்ணாமல் வந்து இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் வின்னரும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து சரியாக வந்துட்டுருக்கு. மேட்சோட வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க டெலகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. புதுசாக வந்து வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ மிச்சல் மார்ஸ், நிக்கோலஸ் பூரான், குல்தீப் யாதவ், விப்ராஜ் நிகம். இந்த விப்ராஜ் நிகம் வந்து ஓவர் கொடுக்கல, ரொம்ப லோ ஆர்டரில் வர்றாருங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆவேஸ் கானை கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம். நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்துட்டு வந்து போயிடாதீங்க. மறந்துடாமல் டெலகிராம் சேனலையும் டாஸ் போட்டதுக்கப்புறம் வந்து செக் பண்ணிக்கோங்க.